பிரைஸ் தி லார்ட். இன்று கூட நாம் எது உண்மையான இளைப்பாறுதல் என்பதை நம்ம பார்க்கலாம். தேவன் தம்முடைய வேலையை முடித்து 7ஆம் நாளிலே ஓய்வெடுத்தார். அதனால் அவருடைய இளைப்பாறுதல் படைப்பில் இருந்து நமக்கு கிடைக்கிறது என்று ஆதியாகமம் 2:2 சொல்லுகிறது. இரண்டாவது, இஸ்ரவேலர் கானான் தேசத்தில் இளைப்பாறுதல் அடைந்தார்கள் என்பது கிறிஸ்துவிடம் நாம் சரணடையும் போது நாம் காணும் ஆவிக்குள்ளே இளைப்பாறுதலுக்கு ஒத்ததாய் இருக்கிறது. அது எப்படி நமக்கு கிடைக்கும்? நாம் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவிடம் வரும்போது இரட்சிப்பின் இளைப்பாறுதல் கண்டடைவோம் என்று மத்தேயு 11:28 சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இரண்டாவது, அர்ப்பணிப்பின் இளைப்பாறுதல். அது எப்போது கிடைக்கும்? மத்தேயு 11:29-30 இப்படியாக சொல்லுகிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாம் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுமாய் இருக்கிறது என்றால் இதுவே உண்மை உள்ள இளைப்பாறுதல். விசுவாசிகள் நாம் இப்படிப்பட்ட இளைப்பாறுதல் பெறுவோம்.